ஒரு அமைதியான கிராமத்தில் கடின உழைப்பால் வாழ்ந்த ஒரு விறகு வியாபாரி இருந்தான். அவர் எப்போதும் தோன்றிய கிளைகளை மட்டுமே எடுத்து விற்பான். காட்டுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். ஒரு நாள் அவர் ஆழமான காட்டுக்குள் சென்றபோது ஒரு பெரிய பழமரம் அவரிடம் பேசியது. தயவு செய்து என்னை காயப்படுத்தாதே, என் நிழலும் என் பழங்களும் உனக்கு உதவும். விறகு வியாபாரி சிரித்தான். நான் உன்னை வெட்ட மாட்டேன், இயற்கையை நொந்திடுறது என் வேலை இல்லை என்றான். அந்த நாளிலிருந்து இருவருக்கும் ஒரு தன்னலமற்ற நட்பு தொடங்கியது. மரம் விழும் பழங்களாலும் உலர்ந்த கிளைகளாலும் அவனை வாழ வைத்தது. கடுமையான புயல் வந்த நாளில் மரம் விழுந்து விடுமோ என்று பயந்து விறகு வியாபாரி தன் உடலை மரத்துக்கு முன் நின்று காத்தான். புயல் அடங்கியதும் மரம் மெதுவாகச் சொன்னது, நன்றி, மனிதனிடமிருந்து நான் பெற்ற முதல் அன்பு இதுதான். விறகு வியாபாரி சிரித்தான். நீ எனக்கு தந்த நிழல், உணவு, உதவிகளை நான் என்றும் மறக்க மாட்டேன். இயற்கையை காப்பவர்களை இயற்கை திரும்ப காப்பும்.